காலை வெள்ளம் தகப்பனே, இந்த மலேசியா தேசத்திற்காக நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. இந்த மலேசியா தேசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ தகப்பனே, இப்பொழுது கூட நாங்களும் எங்கள் வீட்டாரும் பாவம் செய்திருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே, முதலாவதாக எங்க தேசத்தினுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்களுடைய பாவங்களும் எங்களுடைய தேசத்தின் பாவங்களும் ஆண்டவரே மன்னிக்கப்படுவதாக. தெரிந்தோ தெரியாமலோ ஆண்டவரே செய்த காரியங்கள் ஆண்டவரே, இதோ தகப்பனே, எல்லா விதமான பாவங்களை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால எங்க தேசமும் நாங்களும் செய்த பாவங்களை இந்த காலை வெள்ள கர்த்தர் மன்னிப்பீராக. எங்களுடைய மந்திரிமார்கள் செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களுடைய ராஜாக்கள் செய்த பாவங்களை மன்னிங்க. எங்களுடைய சக ஜனங்கள் செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. நீர் மன்னித்து ஆண்டவரே, இதோ தகப்பனை புதுப்பித்து கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். லார்ட் ரினியூ, லார்ட் ரினியூ ஆண்டவரே, புதுப்பியும் ஆண்டவரே. எங்க தேசத்துடைய இரக்கத்தை புதுப்பியும், எங்க தேசத்துடைய ஆசீர்வாதங்களை புதுப்பியும், எங்க தேசத்துடைய பாதிப்பை புதுப்பியும் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட தகப்பனே, எங்களுடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாக்களுக்கும் கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுத்து தேசத்தை சரியான வழியில் நடத்த கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. இந்த பொய் வஞ்சிக்கிற ஆவி தேசத்தை விட்டு விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த வாதையிலிருந்து கர்த்தர் காப்பாற்றுவீராக ஆண்டவரே. இனி வருகிற நாட்களில் இன்னும் அதிகமாய் பாதிப்புக்குள்ளார, இன்னும் அதிகமாய் ஆண்டவரே இதோ எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க, இன்னும் அதிகமான பாதிப்பு வரப்போகிறது. இனி வரப்போகிற வைரஸ் ஆண்டவரே, அது சிம்டம் இல்லாமல் வரப்போகிறது சொல்லி கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. இனி எந்த வைரஸும் வரக்கூடாது ஆண்டவரே. இனி எந்த டெல்டா வைரஸும் ஆண்டவரே இதோ தகப்பனே வல்லமையை மேற்கொள்ள கூடாது ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை ஒன்றே இந்த தேசத்தை ஆளுகை செய்யட்டும். கர்த்தருடைய வல்லமை ஒன்றே ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகம் எங்கும் இந்த வைரஸ் முற்றிலுமாக அழிந்து போகட்டும் ஆண்டவரே. அழிந்து போகட்டும், அழிந்து போகட்டும். இந்த காலை வெள்ள கர்த்தர் தொடுவீராக. ஒவ்வொரு மனுஷர்களும் கர்த்தர் தொடுவீராக. உம்முடைய சாயலினால உருவாக்கப்பட்டவர்கள் கர்த்தர் தொடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இதோ ஆண்டவரே, இன்றைக்கு இது போல திறக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு சபையிலும் இயேசுடைய ரத்தம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் கடந்து போகட்டும் அப்பா. தேவதூதர்கள் கடந்து போய் பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. திறக்கப்பட்ட சபைகளில் ஆராதிக்கிற ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. திறக்கப்பட்டு சபையில ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஊழியர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. பிஷப்மார்கள், ஆர்ச் பிஷப்மார்கள் ஆண்டவரே, தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள் ஆண்டவரே, இன்னும் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உலகம் எங்கும் நடக்கிற ஆராதனைகளுக்காக நாங்கள் கடந்து வருகிறோம். எங்க தேசத்தில் நடக்கிற ஆராதனைக்கு நாங்கள் கடந்து வருகிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும், தேவ பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. சபையாரை இரத்தத்தினால மூடிக்கொள்ளுங்க. இந்த வாதை சபையை தாக்காதபடிக்கு, சபைக்கு பாதிப்பை கொண்டு வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய அலங்கார வாசல் சன்னிதானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பியூட்டிஃபுல் கேட் சென்ச்சுரிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையை உம்முடைய இரத்தத்தினால மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளை இரத்தத்தினால மூடி ஆண்டவரே ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எந்த தேவையோடு வந்திருக்கிறாங்க அந்த தேவையோடு திரும்பி போகாதபடிக்கு ஆண்டவரே நீர் அற்புதம் செய்யபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு இரத்த கோட்டையில் மூடி பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்குமாறு இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நின்ற வண்ணமாக 104வது சங்கீதம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். 104வது சங்கீதம் 1வது வசனம் தொடங்கி 9வது வசனம் வரை. சங்கீதம் 104 1வது வசனம் தொடங்கி 9வது வசனம் வரை. எடுத்து ஒரு ஆமீன் சொல்லுங்க. தேடிட்டு இருக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 104, Psalm 104. இன்னும் பேப்பர் திருப்பிற சத்தம் கேட்குது. ஓகே, எடுங்க எடுங்க, வெரி குட். நாலாவது சங்கீதம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். முதல் வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மகிமையும் பெரியவராய் இருக்கிறீர், மிகவும் பெரியவராய் இருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். தமது
அது மேல் வீடுகளை தண்ணீர்களாய் மச்சுப்பாவாய் மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறீர். பூமி ஒரு பொழுதும் நிலை பெறாதபடி அதன் அந்தரங்கங்கள் மேல் அதை ஸ்தாபித்தீர். அவைகள் உமது கண்டிதனால் விலகி ஓடி உமது குமாரர்களின் சத்தத்தை விபரித்து போயிற்று. ஒன்பதாவது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவதற்கும் எல்லை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமீன் ஆமீன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் கண்ணாடி கொண்டு வரல, கொஞ்சம் ஸ்ட்ரகலா இருக்கு. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரு. நம்ம ஆராதனைக்குள்ளார செல்ல போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன், நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மளை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை பத்துக்கு சர்ச்சை வச்சு கொஞ்சம் ரெனோவேஷன் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். நான் என்ன செஞ்சேன், மேலே ரூஃப்ல ஏறி ஒயர்லாம் இழுத்தேன். ஸோ இழுத்த பிற்பாடு என்னோட பேக் மசில்ஸ் ஸ்ட்ரைன் பண்ணிருச்சு. ஸோ திரும்ப முடியல. இப்படி திரும்பினா ரோபோட் மாதிரி திரும்பணும், இப்படி திரும்பணும். லாஸ்ட் இயர் 9வது மாதம், போன வருஷம் 9வது மாதத்தில் அதே மாதிரி தான் வந்து இந்த நரம்பெல்லாம் அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சு, இந்த மசிலுடைய இதெல்லாம் கிரைம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ டாக்டரை போய் பார்த்து அவர் மருந்து கொடுத்த பிற்பாடு அவர் சொன்னார், போன வருஷமும் இதே பிரச்சனைக்கு தான் நீங்கள் வந்தீங்க, இந்த வருஷமும் அதே பிரச்சனை, ஆனால் ஒரு மாதம் தள்ளி வந்து இருக்கிறீங்கன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அவைகள் மத்தியிலும் நேற்று அந்த சர்ச்சுக்கு காப்பேட் போட்டு முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென் ஹல்லேலூயா. இது வரைக்கும் ஆம்பளை பிள்ளைங்க காப்பேட் போட்டு தான் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் நேற்றைய தினத்தில் என் மனைவி எஸ்தர் எல்லாம் சேர்ந்து போட்டு சர்ச்சை ஒரு மாதிரி ஒரு வழி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த கம்முடைய வாடை இன்னும் முகத்தில் இருந்து கொண்டு இருக்குதா, அப்படியே ஒரு மாதிரி மயக்கமா இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரு. நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்த போகிறோம். இன்றைக்கு துதி பாடல் நடத்துகிறதற்கு பாஸ்டர் மேகலா அவர்கள் நம்மளை வழி நடத்துவார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுமா. அவர் எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில அவர் சமூகத்தில் இருப்பது எத்தனை இன்பமாய் இருக்கிறது. கண்களை மூடி ஒரு விசை நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோமாக. இந்த கால வேளையில அவர் சமூகத்தில் நிற்பது பெரிய கிருபை. அவர் சமூகத்தில் நின்று அவர் ஆராதிப்பது பெரிய கிருபை. இன்றைக்கும் ஜீவனோடு சுகத்தோடு அவர் சமூகத்தில் இருப்பது எத்தனை இன்பம். ஆண்டவரை நோக்கி ஒரு விசை கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீ கொடுத்த ஜீவனுக்கு நன்றி, நீ கொடுத்த சுகத்துக்கு நன்றி, நீ கொடுத்த பலனுக்கு நன்றி. இந்த கால வேளை எங்க மாத்திர கடந்து வாங்க ஆவியானவரே. என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை நோக்கி பார்க்கும்படி வாங்க ஆண்டவரே. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஒரு விசை அவர் சமூகத்தில் நின்று அவரை துதிப்போமா. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஆண்டவர் சமூகத்தில் இருந்து அவரை நோக்கி பார்க்குமா. ஹல்லேலூயா. நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க மத்தியில கடந்து வாங்க ஆவியானவரே. இந்த ஆராதனை உமக்கு உகந்த ஆராதனையாக, உமக்கு சிறந்த ஆராதனையாக ஆண்டவரே எங்க சமூகத்துல நீ கடந்து வந்து எங்களை நடத்தும்படிக்காய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ நடத்தினால் ஆண்டவரே எல்லாம் சரியாய் நடக்கும் ஆண்டவரே. ஆரம்பம் தொடங்கி கடைசி வரைக்கும் ஆவியானவர் எங்களோடு இடைப்படும்படிக்காய் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஆராதனைக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா அந்தகார சக்தி வல்லமைகள் இயேசுவின் நாமத்துல நாங்கள் உடைத்து எறிகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கடந்து வாங்க ஆவியானவரே. நீங்க வந்தால் போதும் ஆண்டவரே, எல்லாம் சரியாய் நடக்கும் ஆண்டவரே. இந்த கால வேளையில உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம். நீங்க வாங்க ஆவியானவரே, எங்களோடு இடைப்படுங்க ஆவியானவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. நீ செய்த நன்மைகள் 1000 ஆண்டவரே, அது எண்ணி முடிக்க முடியாத ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வர வேண்டும் தேவ
ஆவியே வாங்க இந்த கால நேரத்துல என்னை நிரப்பும்படியா, என் பாத்திரத்தை நிரப்பும்படியா. ஓ எஸ் ஹோலி ஸ்பிரிட், we welcome daddy, we welcome master. வாங்க 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 ஆவியானவரே, வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளுமையா, அபிஷேகியும் அனல் மூட்டுமையா, அனல் மூட்டும் என்னை ஆட்கொள்ளும். சொல்லும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை அபிஷேகம் செய்யுங்க, ஆண்டவரே என்னை அபிஷேகம் செய்யுங்க, அனல் மூட்டுங்க ஆண்டவரே, என்னோட ஆவியை எழுப்பி விடுங்க ஆண்டவரே. ஓ எல்லா தடைகள் விலகட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக, பரிசுத்த ஆவியானவர் எங்களை உற்சாகப்படுத்துவீராக, பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக. எல்லா பலவீனங்கள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்திலே. எஸ் லார்ட். ஆட்கொள்ளுமையா, அபிஷேகியும் அனல் மூட்டுமையா, அனல் மூட்டும் தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவர். இந்த காலை நேரத்தில் எங்களோடு கடந்து வாங்க ஆவியானவரே. ஓ நீங்க வந்தால் போதும் ஆண்டவரே, சகலமும் சம்பூர்ணமாய் நடத்துவீங்க ஆண்டவரே. ஓ நீங்க வாங்க வாங்க வாங்க. ஓ ரீமாலா வரினமா ரிக்கிரி அந்தரா வஷே குரமாலா வரினமா ரிக்கிரி அந்தரா ரீமாலா வரினமா ரிக்கிரி அந்தரா வஷே. எஸ் வாங்க வாங்க வாங்க. Holy Spirit, Holy Spirit, we welcome you master. Thank you Jesus, thank you Jesus. ஓ மே துதிக்கிறோம் ஆவியானவரே. எஸ் எஸ் வேகமாக நீங்க வந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. நீங்க வரதுக்கு நன்றி ஆண்டவரே. வர வேண்டும் ஆண்டவரே. வல்லவரே, நல்லவரே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. ஓ thank you Lord, thank you Jesus. அப்பாவை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எங்க சமூகம் எங்களுக்கு நேராக நீ கடந்து உம்முடைய சமூகம் கடந்து வரதுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி 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 ஆண்டவரே. ஓ thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளை ஆண்டவரே அப்பா எங்களை தாழ்த்தி உமக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறோம். தகுதி இல்லாத எங்களை ஆண்டவரே தகுதிப்படுத்துகிற ஒரு தேவன் ஆண்டவரே. அப்பா தகுதி இல்ல ஆண்டவரே, ஆனாலும் எங்களுக்கு தகுதியை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலனை கொடுத்து ஆராதிக்க இந்த காலவேளை உம் சமூகத்துக்கு நேராய் கடந்து வர என் தேவன் கொடுத்திருக்கிற மாபெரும் கிருபைக்காய், இரக்கத்துக்காய், தயவுக்காய், அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீ நல்லவர் ஐயா, நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். ஓ நல்லவர். நீ செய்த நன்மைகள் 1000 ஆண்டவரே. இந்த கால வேளாண்டவரை எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை ஆரம்பம் தொடங்கி கடைசி வரைக்கும் ஆண்டவரே சரியாய் நடத்தி கொடுக்கும்படிக்காய் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமை ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்தி மாறாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவர் சமூகத்தில் இருப்பது எத்தனை இன்பம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலவேளை ஆண்டவர் துதித்து மகிமைப்படுத்தி நம்ம துதி வேலைக்குள்ளாக கடந்து சொல்லுமாங்க. ஹalleluya, ஹalleluya.
உற்சாகமே இல்லாத மாதிரி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா
இல்ல, கை தட்டுதலே இல்ல, ஒரு உற்சாகமே இல்ல. ஹல்லேலூயா. சந்தோஷமா பாடுமா? மறுபடியும் இந்த பாடல பாடும். பரலோகம் தான் என் பேச்சு, கைகளை தட்டி. பரிசுத்தம் தான் என் மூச்சு, பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய்.
வெற்றி வெற்றி. தோல்வி என்னை தேடி வர முடியாது, தோல்வி என்னை தேடி வர முடியாது. நான் தோத்து போவதில்லை. ஹalleluya ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா இந்த காலைவேளை உம்முடைய சமூகத்தில் இருப்பது எத்தனை இன்பம் ஆண்டவரே. ஓ thank you Lord. தோல்வியை அணுகுவதில்லை ஆண்டவரே. எத்தனை தோல்விகள் என்னை கடந்து வந்தாலும் ஆண்டவரே நீ எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. மரணம் என்னை தேடி வந்தாலும் என் தேவன் மரணத்திலிருந்து விடுதலை தருகிற தேவன். எஸ் லார்ட், உம்முடைய சமூகத்தில் இருப்பது ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வெற்றி. அப்பா மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று ஜெயத்தை எடுத்த தேவன் இந்த காலை நேரத்தில் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. thank you Jesus. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. ஆண்டவரை பார்த்து சொல்லுமா அந்த காலை நேரத்துல, ஆண்டவரே நீ என் சொந்தம் ஆண்டவரே, நீங்க தான் என்னோட சொந்த ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாமே ஆண்டவரே. அவரை பார்த்து சொல்லுமா, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம்
என் சொந்தம் ஆண்டவரே. இந்த உலகம் என்னை கைவிட்டு இருக்கலாம், நான் நேசித்தவர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம். எஸ், இந்த காலை நேரத்துல கைவிடாத ஒரு தேவன் உங்க பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறார். அவர் பார்த்து சொல்லுமா, ஆண்டவரே நீ என் சொந்தம் ஆண்டவரே, நீ என் சொந்தம் ஆண்டவரே. எல்லாரும் கைவிட்டு இருக்கலாம், எல்லாரும் உன்னை விட்டு விலகி போயிருக்கலாம், நீ எனக்கு தேவையில்லை, உன்னுடைய உறவு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த காலை வேளையில உனக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஒரு தேவன் இருக்கிறாரு, உன்னை கைவிடாத ஒரு தேவன். அவர் பார்த்து சொல்லுமா, ஆண்டவரே நீ என் சொந்த ஆண்டவரே, நீ தப்பா எனக்கு சொந்தம் ஆண்டவரே. இந்த உலகத்துல உள்ள ஜனங்கள் என்னை கைவிடலாம் ஆண்டவரே, நான் நேசித்தவர்கள் என்னை விட்டு போகலாம், ஆனா இந்த காலை வேளை நீ எனக்கு சொந்தமாய் இருக்கிறீர் ஆண்டவரே, என் சொந்த தேவன் ஆண்டவரே, நீ என் சொந்தம் என்று அவர் உள்ளத்துல சொல்லுமா. எஸ், கைகளை தட்டி உற்சாகத்தோடு இந்த பாடலை மறுபடியும் அவங்க பாடுமா. ஓ எஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. என்னை கைவிடாத தேவன். அப்பா, உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, இன்னைக்கு நான் உயிர் வாழ்வது ஆண்டவரே, நான் இருப்பது ஆண்டவரே, நான் இது மூலமாகாது இருப்பது ஆண்டவரே. உங்களுடைய கிருபைப்பா, உங்களுடைய சித்த கிருபை ஆண்டவரே, உங்களுடைய சுத்த கிருபை. எஸ், உங்களுடைய பாசத்தினால என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க ஆண்டவரே.
வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பு மேன்மையானது ஆண்டவரே. யார் என்னை கைவிட்டாலும், யார் என்னை தள்ளிவிட்டாலும், என்னை தள்ளாத ஒரு தேவன், என்னை தள்ளாத ஒரு தகப்பன், என்னை அணைத்து அரவணைக்கிற ஒரு தேவன். என்ன சூழ்நிலையில நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். இந்த காலவேளையில அவருடைய கிருபை நீங்க நிற்பது, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய பாசம். ஓ எஸ் லார்ட், உன் கிருபையினா நான் பிழைத்துக் கொண்டேன், உன் பாசத்தினா நான் எஸ் லார்ட், உன் கிருபையினா நான் பிழைத்து விட்டேன். சொல்லும் ஆண்டவர் பார்த்து, இயேசுவை பார்த்து சொல்லுவது, இயேசுவை பார்த்து சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நான் நிற்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. நான் எப்பயோ மறித்து போயிருக்கணும் ஆண்டவரே, நான் எப்பயோ என் ஜீவன் போயிருக்கணும் ஆண்டவரே. ஆமா, உங்களுடைய கிருபைப்பா. ஆமா டேடி, ஆமா டேடி, உங்களுடைய சுத்த கிருபை, உங்களுடைய பாசம் ஆண்டவரே. உங்களுடைய பாசத்தினால என்ன மறுபடியும் ஜீவன் கொடுத்து பிழைக்காதீங்களே. நான் திகைத்து போனேன், சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, yes Lord, நீங்க தான் பாருங்க எல்லாமே. ஓ எஸ், கடைசி வரைக்கும் என்னை நடத்துகிற ஒரு தேவன். என் கரத்தை பிடித்து கைவிடாமல், எல்லாரும் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடாமல் பரலோகத்தில் சேர்க்கும் வரை என்னை கைவிடவே மாட்டீங்க ஆண்டவரே. எனக்கு எல்லாமே நீங்க தந்துவரே. எஸ் லார்ட், இயேசுவே, இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. ஓ எஸ் லார்ட், இந்த காலவேளை ஆண்டவரே எங்களோடு கடந்து வந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தேவன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் என்ன சூழ்நிலை கடந்து போனாலும் எங்களோடு கடந்து வருகிற ஒரு தேவன். இந்த கால வேலை எங்களோடு நீ கடந்து வந்ததுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலையில் ஆண்டவரே, அப்பா உம்முடைய வார்த்தை கடந்து வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய தாசன் மூலியமாக எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றி வழி நடத்தும்படியா உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் தொடங்கி கடைசி வரைக்கும் நீ நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம தேவ வார்த்தைக்கு கடந்து சொல்லுவோம். இந்த வண்ணமாக யோவானின் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தினுடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யோவானின் சுவிசேஷம், the gospel according to St. John chapter 4 verse 48. யோவானின் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 48வது வசனம். The gospel according to St. John chapter 4 verse 48. யோவானின் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 48வது வசனம். ஒரே வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். உட்காருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியுமாக உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வாரத்திலிருந்து நம்ம எண்ணிக்கை எடுக்க மாட்டோம். 50 பேர்னு சொல்லி லிஸ்ட் போடுங்கன்னு சொல்ல மாட்டோம். வருகிறவங்க யார் யார் வந்து இந்த 50 நாட்கள்ல உட்கார்றாங்களோ அவங்களுக்கு தான் இடம். அதுக்கு பிற்பாடு உள்ளவங்க நீங்க வெளியே தான் இருக்கணும். சரியா? கவனிங்க, யோவானின் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 48வது வசனம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த இந்த 3 வருஷ காலத்துல அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில பார்த்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில காணப்படுகிற காரியங்கள் என்னவென்றால் ஒரு அடையாளம், ஒரு அற்புதம். இந்த அடையாளமும் அற்புதமும் இருந்தாதான் அவங்களுடைய விசுவாசம் பலப்படுகிறதாய் காணப்படுகிறது. ஆண்டவர் ஆபிரகாமை தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நீ உன்னுடைய இனத்தார் ஜனத்தார் எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொல்லும் பொழுது
ஆபிரகாம் தன்னுடைய கையில ஒண்ணுத்தையும் கொண்டு வரல. ஆனா அவன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வந்தபடினால ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்குள்ளார கிரியை செய்யும்படிக்கு, அவனை ஆசீர்வதிக்கும்படிக்கு காணப்பட்டது. அதுக்கு பிற்பாடு யாக்கோபு, அதுக்கு ஈசாக்கு முடிஞ்சு யாக்கோபு, இவங்க எல்லாருமே தேவன் செய்கிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்து வந்தார்கள். அது போல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரக்குள்ளையும் இந்த ஆண்டவர் அவர்களை வழி நடத்துகிறதற்கு முதல் ஒரு அடையாளம் செய்தாரு. செங்கடலை 2 பிளந்தார். ஹல்லேலூயா. பார்வோனுடைய இருதயத்தை மாற்றுகிறதற்கு 10 விதமான அடையாளங்கள் காணப்பட்டது. இந்த அடையாளங்கள் மத்தியிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து 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 வர்றபடியினால அவங்க எதிர்பார்க்கிறது எல்லாமே ஒரு அடையாளம், ஒரு அடையாளம், ஒரு அடையாளம் நமக்கு வேணும். இந்த ஆண்டவர் உண்மையிலேயே நம்மளோடு இருக்கிறார்னா நமக்கு ஒரு அடையாளம் வேணும். நம்ம பார்க்கிற காரியங்கள் அவர் செய்கிற காரியங்களாய் காணப்படணும். அதனாலதான் மன்னாவை கொண்டு வந்தாரு, காடையை கொண்டு வந்து குமிச்சாரு, கண்மலையில இருந்து தண்ணீரை கொண்டு வந்தாரு, யோர்தானை பின்னிட்டு ஓட செய்தாரு. நிறைய அற்புதங்கள், நிறைய அற்புதங்கள். தீர்க்கதரிசி நாட்டில் பார்க்கும் பொழுது அக்கினி இறங்கினது, மழை பெய்யாமல் நின்றது. இது எல்லாம் ஒரு ஒரு அடையாளமாய் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. இவங்க இந்த அடையாளங்களை பார்த்து, இந்த அடையாளங்களை பார்த்து 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 வர்றபடியினால இன்றைக்கு ஜனங்கள் அவங்க எல்லாருமே ஒரு அடையாளத்துக்காக காத்திருக்கிறாங்க. இயேசுவானவர் தன்னுடைய ஊழியத்தில் முதல் செஞ்ச அடையாளம் என்னது? தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது. ஒரு அடையாளம் தானே. அவருடைய வாழ்க்கையில் அவர் முதல் ஊழியம் செய்ய போறாரு. அவருக்கு சிஷ்யர்கள் இருக்கிறாங்க, தாயார் அங்க இருக்கிறாங்க, அங்க வந்திருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த வேலைக்காரர்கள் மட்டும் காணும்படிக்கு அவருடைய முதல் அடையாளங்கள் அப்படின்னா, யார் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு அடையாளத்துடன் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் ஜனங்க ஊழியக்காரனை நம்பி போய் ஊழியக்காரனை ஜெபிக்கிறாங்கன்னு சொன்ன வரிசையில நிக்கிறாங்க? கர்த்தர் ஏதாவது ஒரு அடையாளத்தை வைத்து பேசி, ஏதாவது ஒரு அடையாளத்தின் மூலமாக நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நான் தலையில கையை வச்சு யாருக்காவது ஜெபம் பண்ணேன்னா என் மனைவி சொல்லுவாங்க, நீங்க வந்து கோவிட் நேரத்தில் இடத்துக்கு தலையில கையை வைக்கிறீங்க, அப்புறம் ஒட்டிக்க போகுதுன்னு. போன வாரம் சபையில ஆராதனை நேரத்துல ஆராதனை முடிஞ்சு எல்லாத்துக்கும் ஜெபிச்ச பிற்பாடு வீட்டுக்கு வந்து இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்ட உடனே அவங்க சொன்னாங்க, ஜனங்க ஏன் தெரியுமா உங்க கிட்ட வராங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியும் ஏன் வராங்கன்னு. சரி நீ சொல்லு அப்படின்னு சொன்ன. என் மனைவி சொன்னாங்க, உங்க மூலியமா ஆண்டவர் ஏதாவது ஒரு அடையாளத்தை வைத்து பேசுவாரா? அதுதான் ஜனங்க எதிர்பார்க்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா இருக்கணும்? அந்த இயேசு என் வாழ்க்கையில அடையாளமாய் கடந்து வரணும். ஹல்லேலூயா. நம்ம நிற்கிறது, நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில அந்த இயேசுடைய அடையாளம் நம்மளுக்குள்ளார இருக்கணும். அந்த அடையாளம் நம்ம மூலியமா வெளிப்படணுமா ஒண்டி நம்ம அடையாளத்தை நாடி கொண்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு திருமணம், அந்த திருமணத்துல சாம்பார் சரியில்லை, இல்ல சமையல் சரியில்லை. பாஸ்டர் வாங்க பாஸ்டர் கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க, கறியை மாத்தி கொடுத்துருங்க, நான் வந்து உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியுமா? கறி மாறுமா? சாம்பார் டால்ச்சாவா மாறுமா? இல்ல ஈக்கான் மிலிஸ் வந்து சம்பால் ஆயாமா மாறிடுமா? மாறாது தானே. ஆனா குறைவை நிறைவாய் மாத்துகிற அடையாளம் நம்மளுக்குள்ளார இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ளார இருக்கிற இந்த இயேசுடைய அடையாளம் தான் இன்னைக்கு அநேகரை வழி நடத்த வேண்டியதாக இருக்கிறது. 10 கஜால சர்ச் ரெனோவேஷன் நடந்து கொண்டு இருந்தது. முந்தின நாள் ராத்திரி கொஞ்சம் வேலை செஞ்சு கொண்டு இருந்தோம். நேற்று முந்தின நாள் அப்ப அங்க பக்கத்துல ஒரு மோட்டார் சைக்கிள் கடை இருக்குது. அதுல நாய்க்காரர் நிறைய இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. என்ன செய்யறோம்? அதை கூட்டி சுத்தம் பண்ணி மோப் பண்ணி பொருட்கள்லாம் எடுத்து அடுக்கின பிற்பாடு பார்த்துட்டு கை தூக்கிட்டு போனாங்க. ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? நம்ம இருக்கிற இடத்துல முதல் அடையாளம் ஒரு சமாதானம் கடந்து வரணும். ஹல்லேலூயா. ஒரு சமாதானம் தான் முதல் அடையாளமாய் இருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரர்கள் கிட்ட, முன்னுக்கு இருக்கிற வீட்டுக்காரங்க கிட்ட ஒரு சமாதானம், இதுதான் முதல் அடையாளம். இந்த அடையாளத்தை தான் ஜனங்கள் விரும்புகிறவராக இருக்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு சமாதானம் இருக்கும் பொழுதுதான் ஜனங்கள் வந்து நெருங்குவாங்க. நீங்க எப்பயுமே எரிஞ்சி எரிஞ்சி விழுந்தீங்கன்னு வச்சுங்களேன், லோ 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 லோன்னு குறைச்சிக்கிட்டே இருந்தாக்கா யாராவது உங்ககிட்ட வருவாங்களா? இப்ப நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணிக்கெல்லாம் ஆராதனை வந்திருக்கிறீங்க. பாவம், நான் உங்களை பார்த்ததுல இருந்து திட்டிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், பிரசங்கத்துல உங்களை போட்டு வாங்கிக்கிட்டே இருந்தேன், அடுத்த வாரம் வருவீங்களா? வேற எங்கேயாவது ஒரு சர்ச்சுக்கு போயிடலாம், வேற எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிடலாம். ஏன் இங்க வந்து பாட்டு வாங்கணும்? ஆமாவா இல்லையா? அப்போ என்ன இருக்கணும்? நம்மளுக்குள்ளார ஒரு சமாதானம் இருக்கணும், குடும்பத்துல சமாதானம் இருக்கணும், சபையில சமாதானம் இருக்கணும், வேலை செய்யற இடத்துல ஒரு சமாதானம் இருக்கணும், நம்ம தொழில் செய்யற இடத்துல ஒரு சமாதானம் இருக்கணும். மத்த எந்த காரியமா இருந்தாலும்
அந்த இடத்துல ஒரு சமாதானம் இருக்கணும். அந்த சமாதானம் தான் முதல் அடையாளமாய் காணப்படுகிறது. இரண்டாவது, அவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாத்தினாரு. எல்லா ஜனங்களும் பார்த்தாங்க. இப்ப கூட இருக்கிற சீஷர்களுக்கு தெரியும் இந்த அற்புதம் அவர் செய்தாரு. அவர் கடல் மேல நடந்து வருகிறவர், காத்தை அகற்றுகிறவராய் இருக்கிறாரு, மரித்தவனை உயிரோடு எழுப்புறவராய் இருக்கிறாரு. இரண்டாவது என்ன தெரியுமா? விசுவாசங்கிற அடையாளம். ஹல்லேலூயா. என்ன அடையாளம்? விசுவாசம். காணாததை விசுவாசிக்கணும். இன்னும் பார்க்கல. நான் தெளிவாக பகுதியில் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணேன். நான் எப்படி பிரசங்கம் பண்ணேன்னா, இல்லாதவைகளை இருப்பது போல அழைக்கிற தேவன். இல்ல ஆனா இருக்கு. ஹல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். இல்ல ஆனா இருக்கு. எப்படி முடியும்? இங்கதான் இல்லையே. இப்ப நான் வந்து உங்ககிட்ட கேட்கிறேன், செல்லையா ஐயா வந்திருக்கிறாங்க, அவர்கிட்ட போய் கேட்கிறேன், ஐயா எனக்கு ஒரு 500 வெள்ளி வேணும் கொடுங்க ஐயா. அவர்கிட்ட இல்ல. அவர் என்ன சொல்லுவாரு? இல்ல பாஸ்டர் ஆனா இருக்குன்னு சொல்லுவாரா? இல்லன்னா இல்லன்னு தானே சொல்லுவாரு. ஆனா விசுவாசத்துல இல்லாதவைகளை இருப்பதை போல அழைக்கிற தேவன். ஆபிரகாம் கானான் தேசத்தை பார்க்கல, ஆபிரகாம் கானானுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கல, ஆனா அவனுடைய பிள்ளைகள் பார்க்க போகிறத ஆபிரகாம் விசுவாசத்தினாலே அவன் பெற்றுக் கொண்டான், சுதந்தரித்துக் கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ளார சுதந்திரமாய் காணப்படணும். யாரும் உங்களை வற்புறுத்தக்கூடாது. இயேசுவை நம்புங்க, இயேசு அற்புதம் செய்வாரு. இல்ல, உங்களுடைய விசுவாசம் ஒரு பேர்ல இருக்கும் பொழுதுதான் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலையில கை வச்சு ஜெபம் பண்ணியாச்சு. கோவிட் பாசிட்டிவ்னு தெரிஞ்சிருச்சு மத்தவங்களுக்கு. இப்ப நம்ம செல்ஃப் குவாரண்டைன் பண்ணணும். எனக்கு அண்ணி சொல்லி கொடுத்தாங்க, 5 நாள் எந்த சிம்டமும் இல்லைன்னா ஒண்ணும் இல்ல பாஸ்டர்னாங்க. நான் முத நாள் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். எந்தெந்த மொழியிலாம் கனெக்ட் பண்ண முடியுமோ கனெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். 5 நாள் முடிச்சு ஒண்ணுமே வரல. அப்படின்னா கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். விசுவாசம் 5 நாள்ல இல்ல, விசுவாசம் எனக்குள்ளார இருக்கிற தேவனால. ஹல்லேலூயா. நெருப்பு சுடோன்னு தெரியும், வேண்டிக்கே போய் கையை வச்சா சுடும். நெருப்பு சுடும், ஆனா எனக்கு தெரியாது நெருப்பு அங்க இருக்குன்னு. கையை வச்சுனா அது பட்டா கூட நீ ஒண்ணு செய்யாது. ஏன்னா என் விசுவாசம் என்ன தெரியுமா? என்னை நடத்துகிற மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் பார்க்கிற 50 பேர்ல, இங்க உட்கார்ந்து இருக்கிற 50 பேர்ல எத்தனை பேருக்கு சளி இருக்குன்னு எனக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு எனக்கு தலைவலிச்சுன்னு எனக்கு தெரியுமா? யார் யார் காய்ச்சலோடு இருந்த பெனடோல போட்டு இன்னைக்கு காய்ச்சலே இல்லாம வந்து உட்காந்து டெம்பரேச்சர் தெரியக்கூடாது வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் எனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா நான் விசுவாசிக்கிற தேவன் என்னன்னா, அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் அதிசயங்களை காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நினைச்ச சூரியனை ரத்தமாய் மாற்ற முடியும். அவர் நினைச்ச சந்திரங்களை இடம் மாற செய்ய முடியும். அவர் நினைச்ச, நம்ம சங்கீதத்தில் வாசிச்சோம்ல, இந்த பூமி அந்தரங்கத்துல தொங்க விட்டு இருக்கிறார் ஆண்டவர். இந்த அந்தரங்கத்துல தொங்க விட்டு இருக்கிற ஆண்டவர் எவ்வளவு மகிமையான தேவனாய் இருக்கிறார். எல்லா அதிசயத்திலும் பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? என்ன அதிசயம்? எல்லா அதிசயத்திலும் பெரிய அதிசயம் சொன்னீங்கன்னா உங்களை சுருக்கா விட்டுருவேன், இல்லைன்னாக்கா நீங்க கொஞ்சம் லேட் ஆக்கிடுவேன். ஹல்லேலூயா. நீங்க தான் பெரிய அதிசயம். ஹல்லேலூயா. அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிற நீங்க பெரிய அதிசயம். ஒரு பெரிய அடையாளம். ஆண்டவர் மனிதனை நேசிக்கிறதற்கு. ஹல்லேலூயா. ஒரு கை உள்ளவங்க ஒரு கையை தூக்குங்க, 2 கை உள்ளவங்க 2 கையை தூக்குங்க. சில பேருக்கு கையே இல்லை. ஹல்லேலூயா. கவனிங்க, ஏன் 2 கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? அவருக்கு 2 கை இருக்கிறதுனால நமக்கு 2 கையை கொடுத்திருக்கிறாரு. அவருக்கு 2 கால் இருக்கிறதுனால 2 காலை கொடுத்திருக்கிறாரு. அவருக்கு 2 கண்ணு இருக்கிறதுனால தான் நமக்கு 2 கண்ணு கொடுத்தாரு. ஒரே ஒரு கண்ணை கொடுக்கல, நெத்தி கண்ணை கொடுக்கல. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாய் அதிசயமாய் நம்ம நடத்துகிற தேவனாய் இருக்கிறாரு. விசுவாசம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், அவருடைய வார்த்தை மேல ஆசையா இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசையா பைபிள் படிக்கிறோம்? வெரி குட். எத்தனை பேர் கடமைக்காக படிக்கிறோம்? படிக்கலன்னா அந்த இதை நமக்கு செய்ய மாட்டாரு அப்படின்னு பயந்து செய்யறவங்களா இருக்கிறோம்ல? இல்ல, முத ஆசையா வேதத்தை வாசிக்கிறதுக்கு நமக்குள்ளார ஒரு ஆசை வரணும். அந்த ஆசை வந்தாதான் அடுத்து அடையாளத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க பார்க்கிற எல்லா காரியங்கள் உங்க கண்ணு பார்க்குது. பாத்தீங்களா? இந்த கண் பார்க்குது, காலையில் சூரியன் உதிக்கிறத பார்க்குது,
கார் போகிறத பார்க்குது, ஆகாயத்து பறவைகளை பார்க்குது, நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்குது, நம்ம வேலைக்கு போகிற காரியங்களை பார்க்கிறது, நம்ம ஆகாரம் உண்ணுகிற காரியங்களை பார்க்குது. இது எல்லாத்தையும் இந்த கண்ணை பார்க்க வைக்கிறாரு. பாத்தீங்களா? இந்த கண் பெரிய அடையாளமா இருக்கிறது. இந்த அடையாள கண்ணால விசுவாசம் என்கிற அடையாளத்தை நம்ம பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் சொன்னல, இல்லாதவைகளை இருப்பதை போல அழைக்கிற தேவன். 3 ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகக்குள்ள அந்த யுத்தத்துல அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. அப்ப எல்லாம் தாகத்துல சாக போறாங்கன்னு சொன்ன உடனே ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிடுறாங்க. அந்த தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, வாய்க்கால்களை வெட்டுங்க அப்படின்னாரு. அவங்க அன்னைக்கு ராத்திரி சாயங்காலத்துல வாய்க்காலை வெட்டி வச்சாங்க. அவர் ஒரு அடையாளத்தை சொன்னாரு. நீ காற்றையும் காண மாட்டாய், நீ மழையையும் காண மாட்டாய், ஆனா வாய்க்கால்களை தண்ணீரை மட்டும் காண்பாய். வனாந்தரத்துல வாய்க்கால்களை வெட்டி, வனாந்தரத்துல ஒரு அலுவரை வெட்டி அந்த வாய்க்காலுக்குள்ள தண்ணீர் வரணும்னா எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம். அங்க இருக்கிறது எல்லாமே மண்ணு. இந்த மண் இருக்கிற இடத்துல வாய்க்கால்களை வெட்டி அதுல தண்ணீரை காண்பாய். காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையையும் பார்க்க மாட்டேன், ஆனா நீ தண்ணீரை மட்டுமே பார்ப்பேன்னு சொல்லி மறுநாள் காலையில் அவங்க எழுந்திருச்சு பார்க்கக்குள்ள அவங்க வெட்டின வாய்க்கால் முழுவதும் தண்ணீரினால நிரப்பப்பட்டு இருக்கிறது. இவங்க வெட்டக்குள்ள ஒண்ணுமே இல்ல, ஒரு நீர் ஊற்று கூட இல்ல, ஒரு தண்ணி சொந்த வருகிறதுக்கு எந்த அடையாளமும் இல்ல. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனா வெட்டின வாய்க்கால்ல தண்ணீரை மட்டுமே காண்பாய் என்கிற இந்த அடையாளத்தை அந்த தீர்க்கதரிசி கொடுத்தபடியினால அவருடைய விசுவாசம் என்னதானது? தேவன் பேரில் நம்பிக்கையாய் மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணெயும் மாவும் கொஞ்சம் தான் இருக்குது, உருப்படி மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. ஆனா 3.5 வருஷம் பஞ்ச காலம் முடியும் வரைக்கும் நீ காற்றையும் பார்க்க மாட்ட, மழையையும் பார்க்க மாட்ட, ஆனா உன் வீட்டுல இருக்கிற மாவும் எண்ணெய் குறையாதபடிக்கு, நான் ஒரு அடையாளத்தை செய்யும்படிக்கு நான் உன் தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும். செய்யற வேலையில விசுவாசம் இருக்கணும், செய்யற தொழில விசுவாசம் இருக்கணும், நம்ம ஊழியத்துல விசுவாசம் இருக்கணும், ஜெபிக்கக்குள்ள விசுவாசம் இருக்கணும், வேதத்தை வாசிக்கக்குள்ள விசுவாசம் இருக்கணும், ஜெபிக்கக்குள்ள விசுவாசம் இருக்கணும், துதி பாடல் பாடக்குள்ள விசுவாசம் இருக்கணும், காணிக்கை போடக்குள்ள விசுவாசம் இருக்கணும், வீட்டுக்கு போகக்குள்ள விசுவாசம் இருக்கணும், வீட்டை விட்டு வெளியே வரக்குள்ள விசுவாசம் இருக்கணும். உங்களுக்குள்ளார விசுவாசம் இருக்கும் பொழுது அது அடையாளமாய் மாறி அவர் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தம் வரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளார கம்மு வாடத்தான் அடிச்சிட்டு இருக்குது. ஹல்லேலூயா சத்தம் இவ்வளவு வேகமா வருது, உங்களுக்கு சத்தம் வர மாட்டேது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இது ஒரு அடையாளம். நீங்க உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம். உங்க நாவு பேசுகிறதுக்கு அடையாளம். என்ன உயிரோடு வைத்திருக்கிற தேவனை துதிக்கிறதற்கு என் வாய் திறக்கப்படுகிறது ஒரு அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். நீங்க அற்புதத்தை பார்க்க போறீங்க. இந்த மாதத்துடைய 2வது வாரத்துக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம்ல, ஆண்டவர் ஒரு அடையாளம் செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையில ஒரு அடையாளம் செய்ய போகிறார். ஒரு சிலருடைய எண்ணங்கள் எப்படி தெரியுமா இருக்குது? சிதறடிக்கப்பட்டு இருக்கிறது. சூழ்நிலைகள் இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு மேல நம்பிக்கை இல்லை, இது வருமா, அது வருமா, இது நடக்குமா, இல்ல இவங்க சுகமாகி வருவாங்களா, நிறைய குழப்பத்தி மத்தியில இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏசியா தீர்க்கதரிசி சொல்றாரு, 5வது அதிகாரம் 6வது அதிகாரத்திலையும் 7வது அதிகாரம் 9வது அதிகாரத்திலும் மரண இருளில் குடியிருக்கிறவர்கள் மேல் ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. 9வது அதிகாரத்தில் சொல்ற, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுடைய தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி ஒரு அடையாளத்தை கொடுத்தார். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு பெரிய அடையாளம் இயேசு கிறிஸ்துவானவர் பிறக்கும் பொழுது காணப்பட்டது. அதுதான் நட்சத்திரம். ஹல்லேலூயா. நட்சத்திரம், இருளிலே ஜொலிக்கிற நட்சத்திரம். இங்க இருக்கிற உங்க வாழ்க்கையில இருளாய் காணப்படுகிறதா? ஒரு அடையாளம் நட்சத்திரம். உங்க வாழ்க்கையில ஒரு நட்சத்திரம் தோண்ட போது அதுக்குன்னு போயிட்டு உங்களுடைய மாத பிறப்புல இருக்கிற நட்சத்திரத்தை போய் பார்க்காதீங்க, ஜோசியக்காரனை போய் பார்க்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன வாரம் பிரசங்கம் பண்ணக்குள்ள ஒரு காரியத்தை ஒரு சபையில சொல்லி பிரசங்கம் பண்ணேன். அப்ப இந்த அஸ்லிக்காரனை போய் பார்க்கிறது, மந்திரவாதியை பார்க்கிறது, குறி சொல்லுகிற பார்க்கிறது சொன்னே ஒரு சகோதரி எழுந்துச்சு வெளியே போயிட்டாங்க. எனக்கும் தெரியாது ஏன் போனாங்கன்னு. அப்புறம் தான் கதை லேசா வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உங்க விசுவாசமும் உங்க நம்பிக்கையும் உயிரோடு இருக்கிற இயேசு என்கிற அடையாளத்தின் மேல இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை விட்டு விலகாதவராய் இருக்கிறவர், உங்களை கைவிடாதவராய் இருக்கிறவர். குறி சொல்றவன் என்ன சொல்லுவான்?
மந்திரவாதி என்ன சொல்லுவான்? ஆனா உங்க வாழ்க்கையை தலைகீழாய் மாற்ற வல்லமையுடைய தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறபடினால தான் நட்சத்திரத்தை அடையாளமாய் கொடுத்தார். அந்த நட்சத்திரம் அடையாளமாய் இருக்கிறபடினால தான் இன்றைக்கும் அதே நட்சத்திரத்தை பார்க்கக்குள்ள, வானத்துல நட்சத்திரத்தை பார்க்கக்குள்ள, அது தூரத்துல இருந்தாலும் எவ்வளவு பிரகாசமாய் இருக்கிறது, அது ஜொலித்துக் கொண்டு இருக்கிறது. அந்த நட்சத்திரத்தை போல என்னுடைய வாழ்க்கை ஜொலிக்கிறதற்கு தூரத்துல இருக்கிற தேவன் அல்ல, என் சமீபத்துல இருக்கிற தேவன் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து என் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்ற வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வண்டர்ஸ், உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணுமா, வண்டர்ஸ் நடக்கணுமா, அதிசயம் நடக்கணுமா, நீங்க செய்ய வேண்டியது அடையாளம் கொடுக்கிற தேவனிடத்துல நெருங்க வேண்டியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காதுல இருந்து ஊசி எடுக்கிறவங்க மூக்குல இருந்து நூல் எடுக்கிறது அடையாளம் கிடையாது. வாயில இருந்து எலுமிச்சைக்காவை கொண்டு வரது அடையாளம் கிடையாது. உங்களை உயிரோடு வாழ வைக்கிறது தான் ஒரு பெரிய அடையாளம். உங்க வாழ்க்கையில இருக்கிற தரித்திரத்தை மாத்துகிறது தான் பெரிய அடையாளம். உங்களுக்குள்ளார இருக்கிற சாப கட்டுகளை உடைக்கிறது தான் பெரிய அடையாளம். உங்களுக்குள்ளார வாழ்வே இல்லைன்னு சொல்லும் பொழுது வாழ வைக்கிறது தான் பெரிய அடையாளம். ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும் பொழுது இல்லாதவர்களை இருப்பதை போல அழைக்கிற தேவனுடைய அடையாளம் தான் உங்களுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளை அடையாளம் செய்த தேவனை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளம் செய்தவர் இயேசுவானவர் சொல்றாரு, அடையாளத்தையும் அற்புதத்தையும் பார்க்காம நீங்க விசுவாசிக்க மாட்டீர்கள், நீங்க விசுவாசிக்க மாட்டீர்கள். வானத்துல நட்சத்திரத்தை பார்த்து, சந்திரனை பார்த்து, சூரியனை பார்த்து நீங்க அடையாளங்களை வைத்துக் கொண்டே இருக்கிறீங்க. இந்த அடையாளத்துக்கு மேலாகவும் இன்னொரு அடையாளம் இருக்கிறது. நேசகுமாரன் வரப்போகிற ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. வானத்துல எக்கால சத்தம் கேட்க போகிறது. தேவதூதர்கள் கடந்து வர போகிறார்கள். நம்முடைய மன்னாதி மன்னன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வெள்ளை குதிரையின் மேல ஏறி வருகிற இன்னொரு அடையாளத்திற்காக நம்ம காத்துக் கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் முதல் வருகையிலே தச்சனுக்கு பிள்ளையாய் கடந்து வந்தார். இரண்டாவது பிள்ளையில ராஜாவின் மகனாய் கடந்து வர போகிறார். அவர் முதல் வருகையிலே குழந்தையாய் அவதரித்தார். அவருடைய இரண்டாவது வருகையிலே அவர் இளவரசனாய் கடந்து வர போகிறார். அவர் முதல் வருகையிலே இதோ கர்த்தருடைய மகனாய் காணப்படாமல் ஒரு மனுஷகுமாரனாய் காணப்பட்டார். அவருடைய இரண்டாவது வருகையிலே தேவகுமாரனாய் கடந்து வர போகிறார். ஹல்லேலூயா. முதல் வருகையிலே கழுதையின் மேலே ஏறி வந்தார். இரண்டாவது வருகையிலே அவர் குதிரையின் மேலே ஏறி வர போகிறார். முதல் வருகையிலே ஆடு மாடு சத்தத்தின் மத்தியிலே பிறந்திருந்தார். இரண்டாவது வருகையிலே எக்கால சத்தத்தோடு கடந்து வர போகிறார். அந்த ராஜாதி ராஜா அடையாளத்தோடு வருகிறதற்காக நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ அடையாளத்திற்காக காத்திருக்கிறாயா? வானத்தை அண்ணாந்து பார், கர்த்தர் இதோ அடையாளங்களை காண்பிக்கிறவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையை அண்ணாந்து நோக்கி பார், உனக்கு அடையாளங்களை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். உன்னை வேலை காரியத்தை நீ பார், உனக்கு அடையாளங்களை செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கும் அடையாளத்தோடு நடத்தி கொண்டே இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. அவர் உன்னை வெட்கப்பட விட மாட்டார். அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். அவர் உன்னை விட்டு தூரம் போக மாட்டார். நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக்கொள், அவருடைய வார்த்தையை பிடித்துக்கொள், அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை பற்றிக்கொள், உனக்கு வஸ்திரமாக தரித்துக்கொள், உனக்கு ஆகாரமாக உட்கொள். அப்பதான் அது கிரியை செய்யும். ஹல்லேலூயா. போன வாரம் ஒருத்தவங்க ஜெபிக்க வந்தாங்க. அவங்க தலையில கையை வச்ச உடனே நான் ஒரு தரிசனம் பார்த்தேன். என்ன தரிசனம்னா, ஒரு பேபி, ஒரு குழந்தை, அந்த குழந்தை படுத்திருக்குது. ஆனா அது படுத்திருக்கிற விதம் ரொம்ப வித்தியாசம். என்னன்னா, ஒரு மரணத்தின் படுக்கையாய் காணப்படுகிறது. பீலோ வச்சிருக்காங்க, சுத்தி துணி எல்லாம் போட்டிருக்கிறாங்க. எனக்கு ஒரே குழப்பம், ஆண்டவர் ஏன் அந்த தரிசனத்தை கொடுத்தாரு, ஏன் அந்த தரிசனத்தை கொடுத்தாரு? சோ காலையில இப்ப உட்கார்ந்து ஆராய்ச்சி கொண்டிருக்கல, ஆண்டவர் சொன்னாரு, எச்சரிக்கையின் சத்தம். குழந்தைகள் வைத்திருக்கிறவர்கள், ஓகேயா, குழந்தைகள் 1 வயசு 2 வயசு 3 வயசு, இந்த 4 வயசு 5 வயசு வரைக்கும் குழந்தைகளை வைத்திருக்கிறவர்கள், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க மன்றாடி ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறீங்க. சரியா? நான் உங்களுக்கு எச்சரிக்கை சத்தத்தை கொடுக்கிறேன். உங்க குழந்தை தலையில கையை வச்சு காலையில எழுந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணுங்க. நான் பார்த்த தரிசனம், நான் யாருக்கு பார்த்தேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா குழந்தைகள் வைத்திருக்கிற நீங்க, உங்க வீட்டுல பிள்ளைகள் இருக்கிறாங்களா, உங்க பிள்ளைங்களா, யாரா பாட்டிமார்கள் நீங்க பாக்குறீங்களா, நீங்க தயவு செய்து உங்க குழந்தை தலையில கையை வச்சு அம்மாவும் ஜெபம் பண்ணுங்க, அப்பாவும் ஜெபம் பண்ணுங்க, பாட்டி தாத்தா இருந்தா பாட்டி தாத்தாவும் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஒரு எச்சரிக்கையின் சத்தம். ஹல்லேலூயா. அவர் அடையாளத்தை காண்பித்திருக்கிற தேவனாய் இருக்கிறார்.
ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து, அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினவர்
உங்களுக்குள்ளார இந்த காலை வேளை உங்களுக்குள்ளார இருக்கிற ஒரு அதிசயம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளார இருக்கிற ஒரு அதிசயம். நீங்க தான் கச்சாடி. உங்களுக்குள்ளார இருக்கிற தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறதற்கு உங்களுக்குள்ளார இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், the Holy Spirit in you, the Holy Spirit in you, உங்களுக்குள்ளார இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். Hallelujah, 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 hallelujah. நன்றி 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 நன்றி. ஒரு காத்து வீச போகிறது, ஒரு காத்து வீச போகிறது. ஆவியானவருடைய காத்து இந்த காலை வேளையில, ரூவா காத்து இந்த காலை வேளையில, ஆவியானவருடைய காத்து இந்த காலை வேளையில, இதோ நாசியில ஊதப்பட்ட காத்து இந்த காலை வேளையில. நீ எந்த இடத்துல மரித்து போய் இருக்கிறாயோ இன்றைக்கு ஒரு அதிசயத்தை நீ பார்க்க போகிறாய். நீ எந்த இடத்துல மரணத்தை சந்திக்க நிற்கிறாயோ அந்த இடத்துல இந்த கர்த்தர் ஒரு அதிசயத்தை காண்பிக்க போகிறார். Thank you Lord. Hallelujah, hallelujah. Thank you Holy Spirit. Holy Baba Baba Shek.
மூடிக்கொள்ளும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you, God bless you. நம்ம ராபோஜன பந்திக்கு கடந்து போக போகிறோம். ஆகிய கர்த்தருடைய பிள்ளைகள்